ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ நாராயணா. இன்றைய தினம் அக்னி நட்சத்திர தொடர் அபிஷேகமாக ஏகாதசியை முன்னிட்டு உற்சவமூர்த்தி சுவாமிக்கு திருமஞ்சனமாக பண்ணுறோம். முதல்ல தயிரில் காப்பு பண்ணியிருக்கோம். அவருடைய விக்கிரகம் சுத்தமாகறதுக்காக. அதற்கப்புறம் திரவியங்கள் பால், தயிர், மஞ்சப்பொடி அப்படின்னு திருமஞ்சனத்துக்கு உண்டான திரவியங்களால் சுவாமிக்கு அபிஷேகம் உண்டு. சாயந்தரம் பகவத்கீதையை சாத்த போகிறார். கார்த்தாலேயே உள்ள மூலவருக்கு அபிஷேகம் ஆர்த்திகள்லாம் ஆச்சு. ஏகாதசி அபிஷேக ஆர்த்திகள்லாம் ஆச்சு. இப்போ மத்தியானம் உச்சகாலத்தில் சுவாமிக்கு உச்சகால பிரசாதத்தோடு முடியும். ஆகவே கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கிரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு துவாதச நாமங்களை சேவிப்போம். ஏற்கனவே பெரியவாள்லாம் சொன்னது தான். மகாபாரத்தை சுருக்கினது பகவத்கீதை. பகவத்கீதையோட சாராம்சம் விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட சாராம்சம் துவாதச நாமம். அந்த துவாதச நாமத்தில் தான் நம்ம இங்கே கிருஷ்ணருக்கு அபிஷேக அர்ச்சனை எல்லாம். எப்போவுமே துவாதச நாமம் தான். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கிரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு ஆச்சமன்யமும் துவாதச நாமமும் கிருஷ்ணருக்கு இங்கே முக்கியமானதாக இருக்குது. ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம ஆச்சமன்யம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு துவாதச நாமம் சாத்துவோம். இது கூட துணை மந்திரமாக மகா சுதர்சன மந்திரம். மகா சுதர்சனாய வித்மகே ஜுவாலா சக்கர ஜீவி தன்னோ சக்கர பிரச்சோதயாது அப்படின்னு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம்